என் பெயரோ வினோதவல்லி என்று அழைக்கலாம். ஓ, உன் பேரோ வினோதவல்லி? ஆமா. அப்படி இருந்தாலும் உன் தாய் தந்தை யார் யார்? ஆமாம்மா, என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசவிடாடுகள் என்னை அங்கத்திலே பெற்றெடுத்த எனது தாய் தந்தையா யாரென்று தெரியுமா? யாரு? அதுக்கு முன்பதாக இன்னும் நம்ம ஆர்வீர அண்ணன் யாரு செல்வண்ணன் யூடியூப் சேனல், வெள்ளாளப்பட்டி சேர்ந்த செல்வண்ணன் யூடியூப் சேனல் வந்திருக்கிறாரு. நம்ம நாடகத்தை எடுத்து யூடியூப் மூலியாக உலகெங்கும் பரப்புறாரு. அவரும் வந்திருக்கிறாரு. இருந்தாலும் அவரு நோய் நொடி இல்லாத சீர சிறப்போட வாழ்ந்திருக்க வேண்டுகிறோம். அம்மம்மா, என் தாயார் தந்தையார் யார் என்று தெரியுமா? யாரு? சொல்லவா? சொல்லு பாப்போம். அடியே, என்னை இந்த இடத்தை எனது தாயோ அம்மம்மா, என் தாயார் என் தந்தையார் யார் என்று தெரியுமா? யாரு? என் தாயோ மதீஸ்வரன் என்று அழைக்கலாம். தாயோ மதீஸ்வரன். என் தந்தையாரோ விதீஸ்வரன் என்று அழைக்கலாம். இருவருக்கும் நான் வினோதமாக பிறந்ததினால் என் பெயரோ வினோதவல்லி என்று அழைக்கலாம். 2 ஆம்பளைக்கு பிறந்ததுனால வினோதமா பிறந்ததுனால வினோதவல்லி. என் பெயரோ வினோதவல்லி. அம்மம்மா, இருந்தாலும் நீ எங்க இருக்கிற? எங்க யாருக்கிட்ட அடைக்கலமா இருக்கிற? சின்னஞ்சிறு வயதுல இருந்து அறியாத பருவத்திலிருந்து என் தாய் எங்க அம்மா பேர் வந்துருச்சு. உங்க அம்மா வந்துருச்சு. அடியே, என் தாயோ விதீஸ்வரன், என் தாயோ மதீஸ்வரன், தாயோ விதீஸ்வரன் இருவருக்கும் நான் பிறந்து சின்னஞ்சிறு வயது அறியாத பருவத்திலே வடக்கே பிறந்த வடபத்திர காளியம்மனிடம் என் தந்தையா விட்டுவிட்டார். அப்பொழுது முதல் இப்பொழுது வரைக்கும் என் தாய் காளியாய் தேவிதான் என்னை வளைத்து வாழும் செய்தது. காளியா தேவி உன்னை வளர்த்தி வாழும் செய்கிறார். காளியா தேவிதான் என்னை வளர்த்தி வாழும் செய்து தினந்தோறும் எனக்கு என்ன வேலை? என்ன வேலை? அம்மம்மா, தினந்தோறும் எழுவது, காலை கடனை முடித்துவிட்டு நந்தவனம் செல்வது, நறுமலர்கள் எல்லாம் பறித்துக் கொண்டு என் தாயார் பாதத்தை பூஜை செய்வது பூஜை செய்வது எனது வழக்கம். அம்மம்மா, இன்ற தினமாக நாம எங்க போறோம்? இப்ப நாம எங்க போறோம்? காட்டா கடைக்கு போறோம். சாராய கடைக்கு. உனக்கு நல்லா இருக்குதா? ஏன் நல்லா இருக்குது? குடிக்கிறவங்க கண்டாவே எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது என்னது, யாராவது குடிக்கிறவங்க செத்து போயிட்டா கூட நான் இளவு கூட போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்காது சாராயம். அது அது பச்சை தண்ணி குடிப்பேன். பச்சை தண்ணி குடிப்பேன். இப்படிங்கிறது ஒரு முறுக்கு முறுக்கிறது அண்ணாந்து ராமா தண்ணி ஊத்துனா அவருக்கு யாரு சொன்னாங்க. அம்மம்மா,
இப்பொழுது எங்க போறோம்? நந்தவனை சோலை சென்று நறுமலர்கள் எல்லாம் பறித்துக் கொண்டு என் தாய் காளியா தேவி அம்மனிடம் பாதை பூஜை செய்ய வேண்டும். அப்படியே சுனில்குமார். குமாரா? ஆமா, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? எனக்கு நல்ல பேர் வச்சாங்க எங்க அப்பா. என்ன பேரு? சுனில்குமார். என்ன பேரு? சுனில்குமார். சுனில்குமாரா? வேற பேரு சுனில்குமார். போய் நடந்து போய் ரொட்டி அடிச்சு எங்க அப்பா சுனில்குமார் பேர் அடியே அம்மம்மா, இப்ப நாம எங்க போறோம்? சந்தை கடைக்கு போலாம். அது இல்ல, இப்ப நம்ம எங்க வரோம்? அது இல்ல, இங்க பாரு, நந்தவனை சோலை செல்லணும். நிறைய மலர்கள் பறிக்கணும். அந்த காளி தேவி கேக்க உடனே நந்தவனை சென்று மலமா அடிக்க நந்தவனை தள்ள தேடியே நந்தவனம். ஆஹா, எப்படி இந்த நந்தவனை சோலையிலே மலர்களால் எவ்வளவு மலர்கள் பின்ன பூத்து கொண்டு குலுங்குகிறது. ஆமாமா, இந்த மலரெல்லாம் பறிச்சு கொண்டு போய் நம்ம ஒரு பாட்டியே அது காலி தெரிஞ்சு நம்ம பாத போச்சு வைக்கணும். ஆமாம்மா, இந்த நந்தவனை சோலையிலே எவ்வளவு ஒரு மலர்கள் அழகழகா அழகழகா வர்ணமாக காட்சியளிக்கிறது பாத்தியா? சரி. ஆமா, அது என்ன பூவு? எது எதுமா? அது என்ன பூவு? அது பண்ண பூவு. பண்ண பூவா? அது வந்து கருவம் தான். ஆமா, இந்த இந்த பக்கம் இருக்கிறது எது? இதா? இது சில்லி பூவு. ஏய், ஓய், இங்க வாடி. ஏ, இந்த நந்தவனை சோலையில எவ்வளவு மலர்கள் அழகழகாக இருக்கிறது பாத்தியா? அங்க பாத்தியா? பாரு. என்ன என்ன பூ எங்க இருக்குது? அதான் மல்லி பூவு. மல்லி பூவா? இந்த மலர்கள் எல்லாம் பறித்து கொண்டு என் தாய் காளியாதேவி பாதத்தில் போட்டு பூஜை செய்ய வேண்டும். இந்த உள்வனத்தில் போய் நான் மலர்கள் பறிக்கிறேன். யார் என்று வருவார் என்று பார்க்கலாம். வந்தா என்ன நம்ம தேடி யாருமா வருவாங்க? யாரும் வர மாட்டாங்க. அப்படி வந்தா நம்மளுக்கு முக்கியமான வருவாங்க. நீ மலர் பொறி ஆகட்டும்.